ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசின் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து பல்வேறு துறைகளில் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஜூனியர் இன்ஜினியரிங்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைக்கு 28/3/2024 இருந்து 18/4/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. 22/4/2024 இருந்து 23/4/2024 வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி எக்ஸாமுக்கான தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4/6/2024 இருந்து 6/6/2024 வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலையை அறிவிச்சிருக்காங்க, எந்தமான போஸ்டிங், எந்தமான கல்வி தகுதி, ஏஜ் லிமிட் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. எந்தமான வேலைனா ஜூனியர் இன்ஜினியரிங். ஸோ எல்லாமே ஜூனியர் இன்ஜினியரிங்கான பதவி தான் கொடுத்துருக்காங்க. சீனா சிவில் அர்த்தம், ஈனா பார்த்தா எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் அர்த்தம் மறந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஜேஇசியில் பார்த்தா யார் அப்ளை பண்ணலான்னா, நீங்கள் டிகிரியில் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 3 இயருக்கான டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2 இயருக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பிளானிங், எக்ஸிக்யூஷன், மெயின்டெனன்ஸில் பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜேஇ, இதுக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது 3 இயர்ஸ்க்கான டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல் முடித்தவங்க, மெக்கானிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த இதுனா பிரம்மபுத்திரா போர்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஜல் சக்தி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஜேஇ சிவிலுக்கான பதவி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 3 இயர் டிப்ளமோ இன் சிவில் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஜேஇக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிகிரி அல்லது டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி ஜேஇசியில் பார்த்தீங்கன்னா டிகிரி அல்லது டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேலையை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் பார்த்தா எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க அல்லது மெக்கானிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த பதவிக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் வாட்டர் மற்றும் பவர் ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு பாருங்கள், அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தா டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க, சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஜிக்யூஏ நாவல் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது 3 இயருக்கான டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் 2 இயருக்கான ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சம்மந்தப்பட்ட ஃபீல்டில். அதுக்கப்புறம் இதே பதவிக்கு பார்த்தா எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அதேமாரி 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா ஃபராக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட் இருக்குது பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, அங்கேருந்து பார்த்தா வேலையை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பார்த்தா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க, சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு நீங்கள் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 3 இயர்ஸ்க்கான டிப்ளமோ சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி தான் டிகிரி அல்லது டிப்ளமோ பார்த்தா மெக்கானிக்கல் முடித்தவங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நீங்கள் டிகிரி டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க, மெக்கானிக்கல் முடித்தவங்க, சிவில் முடித்தவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ ஃபைனலாக நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் செக்ஷன். அதுக்கப்புறம் வேகன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க.
டோட்டலாக வந்து பார்த்தா 968 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக வந்து ரோட் ஆர்கனைசேஷன் இருக்குது பாருங்கள், இது வந்து மேல் கேண்டிடேட் ஒன்லி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனை மட்டும் மேல் இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும், பெண்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, 438 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காண்டமே தனியாக பிரிச்சிருக்காங்க ரிசர்வேஷன் படி. எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஜெனரல் கேட்டரிங் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி பிடபிள்யூ கேட்டகரி தனி ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற ஏஜ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க நோட்டிஃபிகேஷனை தெளிவாக நீங்கள் ரெஃபர் பண்ண பாருங்கள். இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக பிசி எம்பிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஓபிசியாக இருக்கலாம், 100 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்கள், எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து பார்த்தா ஒரு 7 டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸாம் சென்டர். ஸோ அங்கே தான் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இந்த இடங்களில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டருக்கு நியரஸ்ட்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 2 எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 எக்ஸாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக தான் எக்ஸாம் இருக்க போது. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரீசனிங் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 3ல் வந்து பார்த்தா பார்ட் ஏல வந்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க, நீங்கள் சிவிலுக்கான சிலபஸ் இருக்க போது, மெக்கானிக்கல்னா சிலபஸ் இருக்க போது, எலக்ட்ரிக்கல்னால் அதுக்கான சிலபஸ் அந்த எக்ஸாம்ஸ் வந்து இருக்க போது, ஏதாச்சும் ஒன்று நீங்களுடைய சப்ஜெக்ட் படி அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி மற்றும் பார்ட் சி 3 கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணால் போதுமானது. சிவில் முடித்தவங்க சிவில் சூஸ் பண்ணிக்கோங்க, எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க எலக்ட்ரிக்கல் சூஸ் பண்ணிக்கோங்க, மெக்கானிக்கல் முடித்தவங்க நீங்கள் மெக்கானிக்கலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க் எவ்வளோ, கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாம்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து அவங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தா சிலபஸ் வந்து தனியாக வந்து பார்த்தா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறவங்க இந்த சிலபஸை நீங்கள் ரெஃபர் பண்ணவே போதுமானது. எக்ஸாமினேஷன் நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்தா எஸ்எஸ்சிக்கான 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரியேட் பண்ணிட்டு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தா பிபியில் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணலாம் அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த அப்படி செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.